கல்வாரிக்கு போகலாம் வாரே, கல்வாரிக்கு போகலாம் வாரே, என் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. பாரச்சிலுவை தன்னை தோளில் சுமந்து மிக கொடுமையாயிருக்கின்ற கொடூரத்தை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே, என் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அலங்கரிக்கப்பட்ட இந்த பலிபீடம் நேற்றைய நாள் இன்று அலங்காரங்கள் அகற்றப்பட்டு வெறுமையாய் காணப்படுகிறது. இயேசுவை சிலுவையில் அறைந்து இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்கிய பிறகு கல்வாரியிலே வெறுமையான சிலுவை மட்டும்தான் காட்சி பொருளாக காணப்பட்டது. ஆனால் வெறுமையாக காணப்பட்ட இந்த சிலுவை கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணுலகில் இருக்கின்ற யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறார்களோ விசுவசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சிலுவை கொடுக்கின்ற செய்தி என்ன? காய்ந்து போயிருந்த அந்த மரம் இயேசுவினுடைய தூய கரங்களினால் அவருடைய தோளில் சுமக்கப்பட்ட பொழுதும் இயேசுவினுடைய தூய இரத்தங்கள் அந்த சிலுவையினுடைய மரத்தின் உள்ளே நுழைந்ததினாலும் வாழ்வு இழந்த மரம் வாழ்வு தர ஆரம்பிக்கப்பட்டது. அவமானத்தின் சின்னம் என்று சொல்லப்பட்ட சிலுவை இன்று வெற்றியின் சின்னமாக உலகில் வெற்றி நடை போடுகிறது. ஏன்? இயேசு சுமந்ததினால். ஆக இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளினுடைய புனித வெள்ளியில கூடியிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் இந்த சிலுவை மரம் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உற்று நோக்குகின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த சிலுவை மரம் கொடுக்கின்ற செய்தியை தன் வாழ்வாக மாற்றி இன்று விண்ணக வாழ்விலே இறைவனை முகமுகமாக தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். துறவிகள் மட்டுமல்ல, இல்லற வாழ்வில் வாழ்ந்தவர்களும் கூடத்தான். எனவே இன்றைய நாளிலே இந்த திருச்சிலுவை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி, குறிப்பாக காலை திருச்சிலுவை பயணத்தில நாம் அனைவரும் இல்லற வாழ்வை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் நாம் சிந்தித்தோம், சிந்தனைகளை உள்வாங்கினோம். ஆனால் என்னுடைய மறையுரை வேறு. திருச்சிலுவை பாதையை நான் கவனித்த பிறகு, மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு என்னுடைய மறையுரையை மாற்றிக்கொண்டேன். தொடர்ச்சியாக அது பயணிக்கின்ற பொழுது இந்த ஆன்மீக பயணத்திலே எந்த விதமான தடைகளும் இல்லாமல், குறிப்பாக இன்றைய நாளிலே நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று இறைவன் விரும்பியதைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்பினேன். திருச்சிலுவை கொடுக்கின்ற எத்தனையோ செய்திகளில் 3 மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒன்று, அன்பு. அந்த சிலுவையிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பை கொடுக்கின்றார்.
இரண்டாவது விட்டு கொடுத்தலை வெளிப்படுத்துகின்றார். மூன்றாவது மன்னிப்பை கொடுக்கின்றார். இந்த மூன்று நிகழ்வுகளையும், மூன்று இறையியல் பண்புகளையும் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கணவன் மனைவி உங்களுடைய வாழ்க்கையிலே இதை கடைபிடித்தால் திருக்குடும்பத்தோடு நீங்களும் கைகோர்த்து நடக்க இயேசு என்று அழைப்பு கொடுக்கிறார். சூசை, மரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மூவரும் இந்த உலகிலே திருக்குடும்பமாக உங்களுக்காக எனக்காக குடும்ப வாழ்வினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவது போல அன்பையும் விட்டு கொடுத்தலையும் மன்னிப்பையும் எந்த ஒரு கணவன் மனைவி தங்களுடைய இல்லற வாழ்விலே கடைபிடித்து வாழ்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இல்லற வாழ்வில் இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாளிலே வேத புத்தகத்திலிருந்து 2 நிகழ்வுகளை மட்டும் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக 40 நாட்கள் பாலைவனத்தில் சென்று உண்ணா நோன்பிருந்து தன்னுடைய பாடுகளின் பயணத்தையும் 3 ஆண்டுகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சீடர்களையும் அவர்களை பக்குவப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளையும் தந்தையோடு உரையாடி அதை ஆற்றுப்படுத்தலின் வழியாக அந்த பாலைவனத்திலிருந்து வெளியே வருகிறார். குடும்பம் என்கின்ற குட்டி திருச்சபையை அன்னையாம் திரு அவையோடு இணைந்து பாதுகாப்பதற்காக அன்னையாம் திரு அவை திருமணத்திற்கு முன்னதாக உங்களுக்கு பலவிதமான வகுப்புகள் எடுக்கப்படுகின்றன. இல்லற வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும் என்று. இயேசுவும் பாலைவனத்திலிருந்து வெளியே வருகின்ற பொழுது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, 2 நாள் 3 நாட்கள் உணவருந்தவில்லை என்றால் நம்முடைய உடல் சோர்வடைவதை நம்மால் காண முடியும். ஆனால் 40 நாட்கள் பாலைவனத்திலே உண்ணா நோன்பிருந்து வெளியே வருகின்ற பொழுது சாத்தான் மிகவும் சூழ்ச்சிக்குரியவன் என்பது இந்த நிகழ்விலிருந்து நமக்கு காட்டப்படுகின்றது. இயேசுவுக்கு உணவு தேவைதான். எது தேவை என்பதை நன்கு அறிந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, நீர் கடவுளின் மகனாக இருந்தால் இந்த கல்லை அப்பமாக மாற்றி உண் என்று கடவுளுக்கே அந்த ஆணையிட்டது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, நம்முடைய அன்றாட தேவைகள் உண்மையிலே நமக்கு தேவைப்படுகின்றது. ஆனால் அது எங்கிருந்து யாரிடமிருந்து வருகிறது என்பதை சிந்திக்கதான் இயேசு இந்த சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு நாம் சோதனைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதை வெளிப்படுத்தினார். உண்மையில் இயேசுவுக்கு சோதனை தேவையில்லை. பாவம் தவிர மற்ற எல்லா நிகழ்வுகளிலும் மனிதர்களோடு தன்னை இணைத்துக் கொண்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆக சோதனைகளை வென்றார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல ஆண்டவருடைய வார்த்தையினால் உயிர் வாழ்கிறான் என்று இயேசு சாத்தானை விரட்டினார். அதிகாரத்தை காட்டியது. கீழிருந்து குதியும், உன்னுடைய தேவதூதர்கள் கல்லில் மோதாத அளவுக்கு காப்பாற்றுவார்கள் என்று சொன்னது. இயேசு அழகாக அவரை விரட்டி அடித்தார். உன் கடவுளாகி ஆண்டவரை சோதியாதே என்று. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, திருமணம் என்கின்ற அந்த இல்லற வாழ்விலே நீங்கள் நுழைகின்ற பொழுது, ஆடம்பரமான இந்த இல்லற வாழ்விலே நீங்கள் நுழைகின்ற பொழுது பார்ப்பது எல்லாம் ஆடம்பரமாகத்தான் காணப்படும். ஆனால் இல்லறம் என்கின்ற குடும்பம் என்கின்ற வாழ்வை நீங்கள் சுமக்கின்ற பொழுது அது எப்படிப்பட்டது என்பதை உங்களை சிந்திக்கத்தான் இயேசு அழைப்பு கொடுத்தார். ஆக சோதனைகளை வெல்வதற்கு இறைவார்த்தை ஒன்று மட்டும்தான் உங்கள் அனைவருடைய வாழ்வாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுக்கின்ற பொழுது, இல்லற வாழ்விலே நீங்கள் கடந்து வருகின்ற பாதைகளிலே எப்படிப்பட்ட சோதனைகள் அன்றாட தேவைகளாக இருந்தாலும் அது எங்கிருந்து யாரிடமிருந்து வருகிறது,
வருவது என் ஆன்மாவை பாதிக்குமா, அல்லது அன்றாட வாழ்க்கையிலே சிற்றின்பங்களை எனக்கு உயர்த்தி கொடுக்குமா? சிற்றின்பங்களை உயர்த்தி கொடுத்தால் என் ஆன்மா அழிந்துவிடும். என் ஆன்மா உயர்ந்தால் இந்த உலக வாழ்வு எனக்கு தேவையில்லை என்பதை இயேசு அழகாக வெளிப்படுத்தினார். இரண்டாவது நிகழ்வு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் மண்டியிட்டு செபிக்கின்ற பொழுது சொன்ன வார்த்தை, தந்தையே, கூடுமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும், இருப்பினும் என்னுடைய விருப்பமல்ல உன்னுடைய விருப்பமே என்று சொல்லி முடித்தார். கூடுமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும். மனித உருவிலே அந்த கெத்செமனே தோட்டத்தில் மண்டியிட்டு அவர் அழுது புலம்பி இறைவனிடம் வேண்டுகிற பொழுது, வியர்வையெல்லாம் இரத்தமாக மாற்றி தரையில் விழுகின்ற பொழுது, தேவதூதன் அவர் அருகிலே நின்று அவரை ஆற்றுப்படுத்துகின்றார். ஏன் என்றால், என் விருப்பமல்ல உன்னுடைய விருப்பமே என்று தந்தையின் கரத்தில் தன்னை அர்ப்பணித்தார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இதை ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூற வேண்டும் என்றால், யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 38வது இறைவசனத்திலும் 39வது இறைவசனத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது, ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். என் விருப்பத்தை அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்ற. மேலும் இயேசு கூறுகிறார், அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும், இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, கெத்செமனே தோட்டத்திலே என்னுடைய விருப்பம் அல்ல உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றவே நான் இருக்கிறேன் சொல்லுகின்றவர் ஏன் அதை நினைவுபடுத்துகிறார் என்றால், என் விருப்பத்தை அல்ல, மாறாக நீர் என்னை அனுப்பினீர், அதை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். அதோடு சேர்ந்து என்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் அனைவருமே அழிவை நோக்கி செல்லாமல் நிலைவாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக அவர்களை நான் காப்பாற்றுவேன். அது உன்னுடைய விருப்பம் என்பதை இயேசு அழகாக சொல்லுகிறார். திருமணம், குடும்பம் என்பது அதிகாரத்துக்கு உட்பட்டதல்ல, ஆணவத்திற்கு உட்பட்டதல்ல, சுயநலத்திற்கு உட்பட்டதல்ல. மாறாக கணவன் மனைவி இருவரும் இணைந்து குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவர்கள். அன்னையாம் திரு அவை உங்களுக்கும் எனக்கும் மறைக்கல்வியிலே இவ்வாறு சொல்கிறது, ஆள்வகையில் அவர்கள் மூவராக இருந்தாலும் ஒரே ஒரு கடவுள்தான். எப்படி? ஆள் வகையில் அவர்கள் மூவராக இருந்தாலும் அவர்கள் ஒரே ஒரு கடவுள்தான். திருமண திருப்பலியில் அன்னையாம் திரு அவை உங்களுக்கு சொல்வது என்ன? இனி இவர்கள் இருவர் அல்ல ஒருவரே. ஆள் வகையில் மூவர், உடல் அளவில் நீங்கள் இருவர், ஆனால் இனி இவர்கள் இருவர் அல்ல ஒருவரே. இது எதை குறிக்கிறது? ஏன் அன்னையாம் திரு அவை இதை அழகாக சொல்லுகிறது? நீங்கள் ஒருவராக இருக்கின்ற பொழுதுதான் உங்கள் குடும்ப வாழ்வு அமைதியிலும் அன்பிலும் விட்டு கொடுத்ததிலும் மன்னிப்பதிலும் இருக்கும். கடவுள் அன்பு செய்தார், தன் மகனை அனுப்பினார். கடவுளாக இருந்தவர், கடவுளோடு இருந்தவர், கடவுள் தன்னை விட்டு கொடுத்து மனிதனாக பிறந்தார். அப்படி பிறந்தவர் உங்களையும் என்னையும் இன்று வரை மன்னித்து கொண்டே இருக்கிறார். இந்த புனித வெள்ளியினுடைய ஒவ்வொரு ஆண்டிலும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த மறையுரை ஆற்றுகின்ற பொழுது குறிப்பாக நான் சொல்லக்கூடியது ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தியது 7 முறை என்பது அன்னையாம் திரு அவை நமக்கு சொல்லுகிறது. 7 முறை ரத்தம் சிந்தினார். 1 விருத்த சேதனத்தின் பொழுது, 2வது கற்றூணில் கட்டி அடிக்கின்ற பொழுது, 3வது
முள்முடி சூட்டப்பட்டுகின்ற பொழுது இரண்டாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனேயில் இரத்த வியர்வை சிந்தியது. மூன்றாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றூணில் கட்டி அடிக்கப்பட்டது. நான்காவது முள்முடி சூட்டப்பட்டது. ஐந்தாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து செல்லுகின்ற பொழுது. ஆறாவது இயேசுவை சிலுவையில் அறைகின்ற பொழுது. ஏழாவது இயேசுவை விலாவில் ஈட்டியால் குத்தப்பட்ட பொழுது. ஆக இந்த 7 முறையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்துகின்ற பொழுது அன்னையாம் திரு அவையிலே நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக வாழுவதற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பையும் மன்னிப்பையும் பெறுவதற்கு 7 திருவருட்சாதனங்கள் நமக்கு தேவைப்படுகின்றது. அந்த 7 திருவருட்சாதனங்கள் இறுதியாக சொல்லப்படுவதுதான் விலாவிலே ஈட்டியால் குத்தப்பட்டது. விலா என்பது இருதயத்திற்கு அருகிலே இருப்பதினால் அவன் படைவீரன் விலாவை குத்துகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இதயத்தை குற்றுகின்ற பொழுது அங்கிருந்து வெளிவந்த இரத்தமும் தண்ணீரும் படைவீரனுக்கு பார்வை கொடுத்தது போல இனி இவர்கள் இருவரல்ல ஒருவரே என்றால் நீங்கள் இருவரும் உங்களுடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கின்ற பொழுதுதான் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட கணவன், உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மனைவி, உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகள் சரியான பாதையில் நேர்கோட்டில் கடந்து செல்வீர்கள். ஆக இந்த வெற்று சிலுவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமந்த பிறகு வாழ்வு தரக்கூடிய சிலுவையாக இருக்கின்ற பொழுது இல்லற வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இறைவனுடைய அன்பையும் அந்த விட்டு கொடுத்தலையும் மன்னிப்பையும் கொடுக்கின்ற பொழுது இந்த குடும்ப வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இறைவனுடைய அன்பை பெறுகின்ற பொழுது உங்கள் துணைவர்களை அன்பு செய்யுங்கள். இறைவனிடமிருந்து விட்டு கொடுத்தலை பெறுகின்ற பொழுது உங்களுக்குள் இருக்கின்ற விருப்பு வெறுப்புகளை விட்டு கொடுங்கள். இப்படி விட்டு கொடுக்கின்ற பொழுதுதான் உங்களுடைய வாழ்விலே மன்னிப்பும் நிறைவாக இருக்கும். அப்பொழுது இந்த திரு அவையிலே திருக்குடும்பமாக நீங்கள் வாழ்வீர்கள். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இறையியல் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பெங்களூரிலே கிறிஸ்ட் யூனிவர்சிட்டி அருகிலே தர்மராம் வித்யா கஷேத்திரம் என்ற இடத்தில் படித்துக் கொண்டிருந்தேன். ஒரு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் அந்த விழாவிலே அன்றைய நாளில் இந்த கர்நாடகாவை வழிநடத்திய SM கிருஷ்ணா முதலமைச்சர் வந்திருந்தார். அவர் தன்னுடைய செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நானும் என் மனைவியும் காரிலே பயணம் செய்கின்ற பொழுது எங்கெல்லாம் அந்த பயணத்தின் வழியிலே சிலுவைகளை பார்க்கின்றேனோ அப்பொழுது நான் என் மனைவியிடம் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், அங்கே 4 நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் சொல்வேன். கிறிஸ்தவன் அல்லாத ஒரு மனிதன் வெற்று சிலுவையை பார்க்கின்ற பொழுது அங்கே 4 நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த கிறிஸ்துவினுடைய போதனைகளை அறிந்து தெரிந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு சாதாரண மனிதன் திருவருட்சாதனங்கள் வழியாக இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் எப்படி வாழ முடியும்? கிறிஸ்து அவன் என்றால் உங்களுடைய என்னுடைய கரங்களை இப்படி விரித்தாலே போதும், சிலுவையின் அடையாளத்தை நம்மால் காட்டிவிட முடியும். நாம் கிறிஸ்துவை மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கிறிஸ்து விட்டு சென்ற அந்த பாடுகளின் சிலுவையை சுமந்து செல்லுகின்ற பொழுதுதான் நாமும் கிறிஸ்துவாக இந்த மண்ணுலகிலே வாழ முடியும். இறுதியாக ஒன்றை சொல்லி நான் என்னுடைய மறையுரை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். பலமுறை நான் ஏற்காடு பயணம் செய்திருக்கிறேன், பலமுறை நான் ஊட்டிக்கும் பயணம் செய்திருக்கிறேன், நீங்களும் சென்றிருப்பீர்கள். இந்த பயணத்தின் பொழுது மலையடிவாரத்தில் நம்முடைய வாகனத்தை செலுத்துகின்ற பொழுது அந்த மலையடிவாரத்தில் அற்புதமான அழைப்பு வரவேற்பு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மலைப்பகுதியில் இருக்கின்ற நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த பயணம் உங்களுக்கு இனிதாக அமைய உங்களை வாழ்த்துகின்றோம். நாங்கள் மலைப்பயணம் வேடிக்கை பார்ப்பதற்கல்ல, சுமூகமாக உங்களுடைய பயணத்தை நீங்கள் பயணியுங்கள் என்று அந்த அறிவிப்பு பலகைகள் அழகாக கொடுக்கப்பட்டிருந்தன. குறிப்பிட்ட தூரம் செல்கின்ற பொழுது கொண்டை ஊசி வளைவு என்று மலைப்பகுதியில் இருக்கும். அந்த கொண்டை ஊசி வளைவை நெருங்குகின்ற பொழுது நெற்றியில் அடித்தால் போல ஒரு வார்த்தை எழுதி வைத்திருந்தது,
என்னவென்றால், தேவையான அளவிற்கு உங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டு விட்டது. உங்கள் பயணம் உங்கள் கையில், இனிதாக பயணிங்கள் என்று சொல்லப்பட்டது. விபூதி புதனன்று ஆரம்பிக்கப்பட்ட தவக்காலம் இன்று நாம் ஆண்டவருடைய பாடுகளை சிந்தித்து சிலுவையை நாம் முத்தி செய்யக்கூடிய தருணம். அன்னையாம் திரு அவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இனி வருகின்ற காலங்களில் நமக்கு தேவையான எல்லா அறிவுரைகளையும் கொடுத்து விட்டார்கள். பயணம் நம் கையில், பயணிப்போமா?